எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டாங்க, மேம் ஆக்சிலேட்டர் வந்து எப்படி பிடிக்கிறது, நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. எப்பயுமே ஆக்சிலேட்டர் பிடிக்கிறப்ப வந்து எப்பயுமே ஃபுல்லாக டைட்டாக பிடிக்கக்கூடாது. அது வந்து லைட்டாக தான் பிடிக்கணும். ஆனால் 5 விரல் ஃபுல்லாகவே பிடிக்கணும். ஒரு சில பேர் ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப இந்த 4 விரல் அப்படி முனியில் கொடுப்பாங்க ஆக்சிலேட்டர், அப்படி நம்ம கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி இப்படி 2 விரல் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கவே கூடாது. ஃபுல்லாக 5 விரல் அதில் படணும். அதில் பட்டுட்டு நம்ம கொடுக்குறப்ப லைட்டாக கொடுக்கணும். உங்களோட முட்டி எப்பயுமே வந்து ரொம்ப பின்னாடி பேக் சைடு ஆக்சிலேட்டர் கொடுக்கவும் கூடாது. அதே மாதிரி கம்மி பண்றப்ப ரொம்ப இப்படி கை அப்படி கொண்டு போகவும் கூடாது. நீங்க என்ன செய்றீங்க, இந்த இது கார்னரை பாத்துக்கீங்க, இதை லைட்டா கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப இன்க்ரீஸ் பண்றப்ப, கம்மி பண்றப்ப ஃப்ரண்ட்ல லைட்டா இப்படி வச்சுக்கீங்க. இப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து கம்மி பண்ணிட்டு கொடுக்குறப்ப உங்களை அறியாம நீங்க ஒரு சிலத்து நிறைய கொடுத்துருவீங்க. அதனால அந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது. பிடிக்கிற பொசிஷன் பாத்தீங்கன்னா லைட்டா தான் பிடிக்கணும், ஃபுல்லா பிடிக்கக்கூடாது, ஃபோர்ஸாவும் பிடிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கை வலிக்கவும் கூடாது. நீங்க ஃபுல்லா டைட்டா பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு கை முட்டிலே வலிக்கும், உங்களுக்கு மேல சொல்றே வலிக்கும். அதனால நீங்க அதை யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. கம்பம், பாளையம், அனுமந்தம்பட்டி, புதுப்பட்டி, கேகேப்பட்டி, என்டிப்பட்டி, சூழிப்பட்டி, இந்த சரௌண்டிங்ஸ் உள்ள லேடிஸ் வந்து நீங்க டூல கத்துக்கணும், எனக்கு எப்பனாலும் கால் பண்ணலாம். அதே மாதிரி வெளியூர்காரங்களுக்கு வந்து 1 டே வந்து 4 hours கிளாஸ் நடத்துறேன். நீங்க எனக்கு எப்பனா நீங்க கால் பண்ணலாம்.